Hello viewers, so in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா query operators பத்தி பார்க்க போறோம். So last ஒரு 4 வீடியோஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா create பத்தி பார்த்திருப்போம், read, update and delete பத்தி கம்ப்ளீட்டா பார்த்தோம். So இந்த வீடியோல full நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா query operators பத்தி பார்க்க போறோம். query operatorsனாவே உங்களுக்கு தெரியும், operations அதாவது comparison, logical, arithmetic இந்த மாதிரி operations perform பண்றதுக்கு யூஸ் பண்ற மெத்தட்ஸ் தான் ஆபரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். without delay நம்ம queries குள்ள போயிடலாம். So நான் யூஸ் பண்ற டேட்டாபேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா DB. நான் என்ன டேட்டாபேஸ்ல இருக்கேன்னு பார்க்கிறதுக்கு நம்ம DBன்னு டைப் பண்ணோம்னா நம்ம கரண்டா என்ன டேட்டாபேஸ்ல இருக்கும்ன்றது நமக்கு ஷோ ஆகும். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ன்ற டேட்டாபேஸ்க்குள்ள என்ன கலெக்ஷன் வச்சிருக்கோம், பேஷண்ட்ன்ற கலெக்ஷன் வச்சிருக்கோம் இல்லையா. சோ நான் ஃபர்ஸ்ட் பேஷண்ட்ன்ற கலெக்ஷனுக்குள்ள என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்னு நான் வியூ பண்ணி பார்க்க போறேன். சோ அதுக்கு db.patient.find. ஓகே, சோ ஃபைனல் கொடுத்தேன்னா எனக்கு இந்த பேஷண்ட்ன்ற கலெக்ஷனுக்குள்ள இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வியூ ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த query ஆபரேஷன்ல நான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போற ஆபரேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பேரிஷன் ஆபரேட்டர். சோ கம்பேரிஷன் ஆபரேட்டர்னா நமக்கு தெரியும், ஒரு ரெண்டு வேல்யூஸ் கம்பேர் பண்றது, இல்ல மல்டிபிள் வேல்யூஸ்ல இருந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபேவருக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயத்த மட்டும் நம்ம வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கிறது, கிரேட்டர் தென்னா இருக்கிறது, எனக்கு பர்டிகுலரா இந்த சிட்டில இருக்க பீப்புள்ஸோட டீடைல் வேணும், எனக்கு பர்டிகுலரா இந்த ஏஜ்ல இருக்க பீப்புள்ஸோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேவருக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ரைட் பண்றதுக்கு யூஸ் பண்றதா நம்ம என்ன சொல்றோம்னா கம்பேரிஷன் ஆபரேட்டர்னு சொல்லுவோம். சோ இந்த கம்பேரிஷன் ஆபரேட்டர்ல யூசுவலா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது ஈக்குவல். சோ வந்து ஃபர்ஸ்ட் நான் ஈக்குவலா இருக்க வேல்யூஸ் நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிருப்பேன் இல்லையா, நம்ம அப்டேட் பாக்குறப்போ நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் அப்டேட் பண்றப்போ நம்ம டாலர் சிம்பிள் செட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணிருந்தோம் இல்லையா. அந்த சேம் வே இங்க என்ன யூஸ் பண்ண போறோம்னா அதே டாலர் சிம்பிள் ஈக்குவல் டு அப்படின்னா EQ அப்படின்ற கீ யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி நாட் ஈக்குவல் டுனா NE, கிரேட்டர் தென் அப்படின்னா GT, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு பாத்தீங்கன்னா GTE, அதே மாதிரி லெஸ் தென் பாத்தீங்கன்னா LT, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா LTE. இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா queries யூஸ் பண்ண போறோம். ஓகே, சோ நம்ம வந்து எல்லாமே நம்ம ஷெல்ல பண்றதுனால நம்மளோட queries எல்லாமே வந்து இந்த மாதிரி EQ, NE இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டுக்கு வந்து அதாவது வேல்யூஸ் ஈக்குவலா இருக்க வேல்யூஸை ஃபெச் பண்ணி பாக்கிறதுக்கான query ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். db.collectionோட நேம் patient.find, அதாவது நான் வியூ பண்ணி தான் பார்க்க போறேன் இல்லையா, அதனால நான் என்ன யூஸ் பண்றேன், ஃபைண்ட்ன்ற மெத்தட் யூஸ் பண்றேன். இதுக்குள்ள ஒரு செட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ ஏஜ்ன்ற பாராமீட்டர் கொடுத்துட்டு எனக்கு டாலர் சிம்பிள் EQ, அதாவது ஏஜ் வந்து 23 உள்ள, அதாவது ஈக்குவல் டு 23 அப்படின்னா ஈக்குவல் டு 23 எக்ஸாக்டா எனக்கு 23ல இருக்க பீப்புள்ஸ் மட்டும் தான் எனக்கு என்ன ஆகணும், ஷோ ஆகணும். ஓகே, நான் ஒரு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம எக்ஸாக்டா 23க்கு ஈக்குவலா இருக்க பீப்புள்ஸோட டேட்டாஸ் வந்து நமக்கு வியூ ஆயிடுச்சு. சோ அதே மாதிரி இப்ப நாட் ஈக்குவல் டு பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சேம் query தான், இந்த EQக்கு பதிலா NEன்னு கொடுக்குறேன், அதாவது நாட் ஈக்குவல் டு. நான் சொல்லியிருந்தேன் நம்ம ஷெல்ல எழுதுறதுனால நம்மளோட queriesோட இது எல்லாமே நமக்கு எப்படிதான் இருக்கும், இந்த மாதிரிதான் இருக்கும். ஓகே, சோ NEன்னு கொடுத்துட்டோம். இப்போ வந்து 23 தவிர, அதாவது 23க்கு ஈக்குவலா இருக்காத எல்லா வேல்யூஸுமே எனக்கு என்ன ஆச்சு, விசிபிள் ஆயிடுச்சு. சோ சேம் வே நம்ம இப்ப என்ன யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென், அதாவது எனக்கு 23க்கு கிரேட்டரான வேல்யூஸ் வேணும் அப்படின்றப்போ நான் சொன்னேன் கிரேட்டர் தென்னா GT, 23 விட பெரிய வேல்யூஸ். சோ 23 விட பெரிய வேல்யூஸ் எல்லாமே எனக்கு வந்துருச்சு. இப்போ கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல் டு அப்படின்றத பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அது எப்படின்னா GT ஈக்குவல் டு பதிலா, அதாவது கிரேட்டர் G தென் T அண்ட் ஈக்குவல் டு E. ஓகேவா, GTE கொடுத்தோம்னா நமக்கு 23யும் வரும், 23 விட பெரிய வேல்யூஸும் வரும். ஓகேவா, இதுதான் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. அண்ட் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு வச்சு 2 டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்க போறேன். 2 டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். சேம் db.collectionோட நேம் find. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், query ஓபன் பண்ணிக்கிறேன். இனிஷியலா ஒரு செட் ஓபன் பண்ணிட்டு டாலர் சிம்பிள் அண்ட்ன்ற லாஜிக்கல் ஆபரேட்டர் யூஸ் பண்றேன். சோ இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர் நமக்கு இங்க என்ன பண்ணுன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுக்க போறேன் இல்லையா, 2 டிஃபரெண்ட், அதாவது நான் ஏஜும் 23 இருக்கணும், சிட்டியும் சென்னையா இருக்கணும். இந்த மாதிரி பீப்புள் மட்டும் எனக்கு வந்து விசிபிள் கார்டு, அதாவது கிரேட்டர் தென் ஈக்குவல்டா இருக்கணும், சிட்டி வந்து சென்னையா இருக்கணும். அதாவது 2 கண்டிஷன் கொடுத்திருக்கேன் இல்லையா. சோ இந்த 2 கண்டிஷனையுமே கம்பைன் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற ஆபரேட்டர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ஆபரேட்டர். சோ வந்து நான் அண்ட்ன்ற லாஜிக்கல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மோர் தென் 1 query, அதாவது மோர் தென் 1 கண்டிஷன் கொடுக்கறதுனால நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா அரே யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் செட்ல ஏஜ்ன்ற பாராமீட்டருக்கு நான் என்ன கொடுக்க போறேன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டுன்னு கொடுக்குறேன். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 23 இருக்கணும். ஸோ நான் இந்த கண்டிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்ட் கண்டிஷன்ல சிட்டின்ற பாராமீட்டருக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா சிட்டி வந்து சென்னையா இருக்கணும்னு சொல்லி தரேன். சிட்டி வந்து எனக்கு என்னவா இருக்கணும், சென்னையா இருக்கணும். ஸோ இதை வந்து நான் கொடுத்துட்டு நான் அரேவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்ன ஓப்பன் பண்ண
செட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட்ன்ற மெத்தட் கொடுத்துட்டோம். அதுக்குள்ள ரெண்டு கண்டிஷன்ஸை கம்பைன் பண்றதுக்காக அண்ட்ன்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் அண்ட்ன்ற ஆப்ரேட்டருக்கு அப்புறம் நம்ம வந்து 2 டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்கறதுனால, அதாவது மோர் தென் 1 கண்டிஷன் இருக்கனால அரேவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஸ்கொயர் பிரேசஸ் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் ஏஜ்ன்றதுக்கு ஒரு செட் ஆஃப் கொரி எழுதியிருக்கேன். அண்ட் சிட்டிக்கு ஒரு செட் ஆஃப் கொரி எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ எல்லாமே நான் கம்பைன் பண்ணிட்டேன். நான் ரன் பண்ணி பாக்குறேன். சோ எனக்கு என்ன இருக்கு, ஏஜ் வந்து ஈக்குவல் டு 23 அண்ட் அதாவது ஈக்குவல் டு அண்ட் கிரேட்டர் தென் கொடுத்துருக்கோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் தானே கொடுத்துருக்கோம். அதனால 23 அண்ட் 23யோட பெரிய வேல்யூ வந்திருக்கு. சோ அடுத்த கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சிட்டி கொடுத்துருக்கோம் இல்லையா. சோ என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சிட்டி சென்னையா இருக்கு. பீப்புள்ஸோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு வியூ பண்ணி காட்டிருக்கு. சோ நமக்கு அண்ட் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்றோம்னா 2 டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் கம்பைன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். சோ நமக்கு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு நமக்கு இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஓகே, சோ நம்ம கிரேட்டர் தென் ஈக்குவல் டு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பார்க்க போறோம். அதாவது லெஸ் தென் பார்க்கணும்னா நீங்க எல்டி போட்டீங்கன்னாவே உங்களுக்கு என்ன வந்து கோரி லெஸ் தென்ற கோரி உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆயிடும். இப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பார்க்கலாம். டிபி டாட் பேஷண்ட் என்ற கலெக்ஷனோட நேம் போட்டுக்கிறோம். அண்ட் ஃபைண்ட் கொடுத்துட்டு இப்போ நான் சேம் அதே ஏஜ்ன்ற பேராமீட்டர் வச்சுதான் செக் பண்ண போறேன். ஸோ ஏஜ்ன்ற பேராமீட்டர் வச்சுட்டு கிட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம். LTE அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, நான் வந்து 34 கொடுக்குறேன். இப்போ நான் 34 கொடுத்தனால 34 விட கம்மியான வேல்யூ வந்திருக்கு, எனக்கு 34 வந்திருக்கு. ஓகேவா? சோ இப்படிதான் நமக்கு என்ன பெர்ஃபார்ம் ஆகுதுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பெர்ஃபார்ம் ஆகுது. சோ இதே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுலயும் நம்ம அந்த சிட்டி வந்து ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம 2 கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம எழுதலாம். சோ இப்படிதான் நமக்கு என்ன ஆப்ரேட்டர், அதாவது கம்பாரிசன் ஆப்ரேட்டர் நமக்கு இப்படிதான் ஒர்க் ஆகுது. சோ அப்கமிங் வீடியோல நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. I'll reply for it. Thank you for watching this. Stay tuned for the next video.